எல்லாருக்கும் வணக்கம். இது கோர் ஆடியோஸ். நான் ஜாவத் பேசுகிறேன். அண்ட் எல்லாருக்கும் கோர் ஆடியோஸோட இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அண்ட் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி கோயம்புத்தூரில் நாங்கள் புதுசாக கட்டமைச்ச ஹோம் தியேட்டர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் இந்த ஹோம் தியேட்டரில் நாங்கள் வந்து டால்பி அட்மாஸ் 7.2.4 கான்ஃபிகரேஷனில் பண்ணியிருக்கோம். இந்த ஹோம் தியேட்டரோட கலர் தீமாக இருக்கட்டும், இல்லை இந்த அக்கோஸ்டிக் டிசைனாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் வந்து ரொம்ப ப்ரீ பிளான்டாக பண்ணது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் ஆஸ் அ ஹோலே வந்து ரொம்ப பிளான் பண்ணி பண்ண ப்ராஜெக்ட் இது. அண்ட் கஸ்டமர் வீடு கட்டும் போதே எங்களை வந்து ரீச் பண்ணார். அண்ட் அப்போவே வந்து நான் வீடு கட்ட போகிறேன் அண்ட் கன்ஃபார்மாக நான் வந்து ஹோம் தியேட்டர் போட போகிறேன், எனக்கு வந்து நீங்கள் தான் பண்ணி கொடுக்கணும். அண்ட் நான் வீடு கட்டுற இந்த ப்ராசஸில் அந்த செலவுலாம் ஜாஸ்தி ஆகாமலும் போகலாம், எனக்கு தெரியாது. பட் ஹோம் தியேட்டர் போடணுன்றது எனக்கு வந்து மைண்ட் செட்டில் வந்துருச்சு. ஸோ அதனால் இப்போயே கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஸ்டாகர்டாக அதுக்கான என்ன ஃபினான்ஸோ நான் வந்து இப்போயே ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்பப்போ கொடுக்குறேன். நீங்கள் வந்து எனக்கு ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் நீங்கள் அமைச்சு கொடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அட்வான்ஸ் பண்ணிட்டார். அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டாகர்டாக அவர் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் வந்து ஒரு லிண்டல் லெவல் ரீச் பண்ணும்போது அப்போது எதனா ஒரு அமௌண்ட் இருந்தால் கொடுப்பாரு அந்த எக்யூப்மெண்ட் வாங்குறதுக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சேர்த்து கொடுத்து அந்த டைமில் என்ன ப்ரைஸிங்க்கு வந்து அந்த ப்ராடக்ட்ஸ் இருந்ததோ அதே ப்ரைஸிங்க்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் கழித்து நாங்கள் வந்து பண்ணி கொடுத்தோம். ஸோ இது வந்து ரொம்பவே வந்து பிளான் பண்ணி பண்ணது. அண்ட் கஸ்டமருக்கும் ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்குது. இன்றைக்கி அவர் வாங்கின ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3-4 தடவை ப்ரைஸ் வந்து ரிவைஸ் ஆகி இன்றைக்கி 40% வந்து ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ இது வந்து ரொம்பவே ஒரு அட்வான்டேஜ் கஸ்டமருக்கு. ஸோ நாங்களும் வந்து பிளான் பண்ணி அவருக்கு கைட் பண்ணோம். அண்ட் அதனால் அவருக்கும் வந்து பணம் நிறைய வந்து அவர் சேமித்தார். ஒரு நல்ல ஹோம் தியேட்டர் சிஸ்டம் அண்ட் ஒரு ப்ரீமியம் ஹோம் தியேட்டரே வந்து அவருக்கு நாங்கள் பண்ணி கொடுத்துட்டோம். அண்ட் இதே பட்ஜெட்டுக்கு இன்றைக்கி இந்த ஹோம் தியேட்டர் வந்து கட்டமைக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. இந்த ஸ்பீக்கர்ஸ் வச்சு இந்த பட்ஜெட்டில் பண்ணவே முடியாது. ஸோ அது ஒன்று ஒன்றா எப்படி நாங்கள் பண்ணோன்றது நம்ம இந்த வீடியோவில் முழுக்க பார்க்கலாம். அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான ஸ்பீக்கர்ஸ் நாங்கள் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம், ப்ரொஜெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரீன் எப்படி அமைச்சிருக்கோம், இதை பற்றிலாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் உங்களுக்கு நீங்கள் சப்போஸ் வீடு கட்டுறீங்க, ஹோம் தியேட்டர் நீங்கள் வந்து கட்டமைக்க போகிறீங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுசாக பாருங்கள். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் வழக்கமாக சொல்கிறது தான், எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் இந்த வீடியோ ஆர் இந்த ஹோம் தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கிளிக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களோட தாட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த வீடு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கோயம்புத்தூரோட கொஞ்சம் அவுட்ஸ்கர்ட்ஸாக இருக்கும். ரொம்பவே வந்து நேச்சரோட ஒன்றி இருக்கும் இந்த வீடு. சுற்றி பார்த்திங்கன்னா வயல், ரொம்ப பச்சை பசேல்னு இருக்கும் அண்ட் நல்ல காற்று. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இந்த வீடு வந்து கட்டியிருக்காங்க. அண்ட் நல்ல ஒரு பரப்பளவில் முன்னாடி நல்ல இடம் விட்டு பண்ணியிருக்காங்க. ஃப்யூச்சரில் வந்து கார்டன்லாம் பிளான் பண்ணியிருக்காங்க. லேண்ட்ஸ்கேப்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ இந்த சூழ்நிலையில் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஃபஸ்ட் ஃப்ளோரில் எங்களுக்கு ஒரு லிமிட்டேஷன் இருந்தது. லென்த்து வந்து எங்களால் வந்து 20 ஃபீட் தான் வந்து கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னார். ஸோ அதுக்கேற்ற விட்த்து வந்து என்னன்றதை நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் கட்டுறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ 20க்கு நாங்கள் வந்து 11 சொல்லியிருந்தோம். ஸோ தட் ஒரு 135 இன்ச்சஸ் ஸ்க்ரீன் போடலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த 11 ஃபீட்டுக்கு தாண்டினோன்னா இன்னும் ஒரு 2 ஃபீட்டில் உங்களுக்கு வந்து கீழே இருக்கிற ஃபஸ்ட் ஃப்ளோரோட ஒரு ரூஃப் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வருது. ஸோ அதனால் நம்மளால் விட்த்து வந்து இதுக்கு மேலே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து 11/20ங்கிற இந்த ஒரு ஸ்ட்ரக்சருக்கு நாங்கள் வந்து அப்ரூவ் பண்ணோம். அண்ட் அதே மாதிரி அவங்களும் கட்டிட்டாங்க. ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா 11/20 அண்ட் ஹைட் வந்து 11 ஃபீட். இது என்ன தான் 11/20 இருந்தாலும்
எங்களுக்கு வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி ஒரு 2 ஃபீட் தேவைப்பட்டது. ஸோ ஸ்க்ரீனுக்கு பின்னாடி நாங்கள் ஸ்பீக்கர்ஸ்லாம் ப்ளேஸ் பண்ணுறதுக்கும் எக்யூப்மெண்ட் சப்வூஃபர் இது எல்லாமே வந்து ஒரே பிளேனில் நாங்கள் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் இது எல்லாமே வந்து ஒரு காம்பேக்டாக நீட்டாக அமைஞ்சிருச்சு இந்த ரூமில். அண்ட் இது எல்லாமே வந்து பிளானிங் ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கும். அண்ட் பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ரோ அதில் வந்து 3 சீட் அண்ட் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் லெவலில் ஒரு ரோ அதில் 2 சீட்டர்ஸ் வந்து பிளான் பண்ணோம். ஸோ எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் ரெக்லைனர்ஸ் தான். அண்ட் இந்த ஃப்ளோரிங்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து 8 mm வால் டு வால் கார்பெட் தான் போட்டிருக்கோம். அதுக்கு கீழே வந்து டேம்பிங் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு தான் போட்டிருக்கோம். அக்கோஸ்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ரூமில் கஸ்டமர் நிறைய டிசைன்ஸ் வந்து அவர் வெப்பில் இருந்து எடுத்து கொடுத்தாரு. ஒரு சின்ன ஃபோட்டோ தான், அது எனக்கு இந்த மாதிரி வேணும் வாலில் அப்படின்னு சொல்லி அந்த டிசைன் வந்து அனுப்புனார். இது ஃபீஸிபிளான்னு பாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி இந்த ஃபீஸிபிலிட்டி செக் பண்ணிவிட்டு அதை வச்சு தான் வந்து நாங்கள் இந்த டிசைனே வந்து டோட்டலாக கட்டமைச்சோம். அண்ட் அது வந்து இன்றைக்கி ரொம்பவே நல்லா வந்திருக்கு, கஸ்டமருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வால் அக்ரோஸ்டிக் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ரூமுக்கு ஒரே மாதிரியான ட்ரீட்மெண்ட் நாங்கள் பண்ணலை. அண்ட் எங்களோட பில்ட்ஸ் எல்லாமே வந்து எப்படி இருக்குன்னா ஒரே மாதிரியான அக்ரூஸ்டிக் மெட்டீரியல் நாங்கள் யூஸ் பண்ணவே மாட்டோம். அப்சார்ப்ஷனுக்கு தனியாக ஒரு சில மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த மெட்டீரியல் வந்து நேச்சுரலாகவே வந்து அப்சார்ப்ஷன் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எங்கே அப்சார்ப்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கோ, எங்கே ரிஃப்ளெக்ஷன் பாயிண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து கரெக்டாக அந்த அப்சார்ப்ஷன் வச்சுருவோம். அண்ட் அதே மாதிரி டிஃப்யூஷன் வந்து எங்கே தேவையோ அந்த மாதிரி டிஃப்யூஷனுக்குன்னு ஒரு சில லேயர்ஸ் நாங்கள் வந்து பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து இந்த ஃபேப்ரிக்கு பின்னாடி வச்சுருவோம். அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸும் வந்து நம்மளுக்கு தேவை. அந்த ரூமோட அந்த கிறிஸ்ப்னஸை வந்து இதுதான் மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அதுவுமே வந்து நாங்கள் எந்தெந்த இடத்துல ஸ்ட்ராட்டஜிக்கலாக நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் எங்களோட பில்ட்ஸ் வந்து யூனிக்காக இருக்குது. அந்த சவுண்டில் அந்த கிறிஸ்ப்னஸும் அந்த பவரும் வந்து அப்படியே ஜெல்லாகி வரும் உங்களுக்கு. அதனால் இந்த மாதிரியான அக்கூஸ்டிக் அப்ரோச் நாங்கள் எடுக்கிறோம். எங்களோட வே ஆஃப் டூயிங் அக்கூஸ்டிக்ஸ் வந்து கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். அண்ட் அதுக்கு நிறைய R&D பண்ணி எது வந்து இந்த ரூமுக்கு செட் ஆகும், எது வந்து கரெக்டான மிட் ரேஞ்ச் அண்ட் ஹை ஃப்ரீக்வன்சி கரெக்டாக எடுத்து கொடுக்கும், அண்ட் பேஸ் வந்து எது வந்து கரெக்டாக மேனேஜ் பண்ணும், இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டடி வந்து பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து கட்டமைக்கிறோம். ஃபாரின் யூடியூப் சேனல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட வீடு வந்து வுட்டில் கட்டியிருப்பாங்க. அண்ட் அவங்க வந்து பேனல் டைப் அக்கோஸ்டிக்ஸ் தான் வந்து பெரும்பாலும் பண்ணுவாங்க. ஸோ இங்கே வந்து பேனல் டைப்ஸ் அக்கோஸ்டிக் வந்து பாசிபிளா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக பாசிபிள், பண்ணலாம். அதில் நிறைய பணம் வந்து சேமிக்கலாம். பட் எல்லாருமே வந்து ஏன் இந்த அப்ரோச் எடுக்கிறோன்னா, கஸ்டமர்ஸ் வந்து எதுலேருந்து மோட்டிவேட் ஆகிறாங்கன்னா சினிமா தேட்டர்லேருந்து தான் மோட்டிவேட் ஆகிறாங்க. அங்கேருந்து பார்த்து அந்த அக்கூஸ்டிக் என்வரான்மெண்ட்டில் இன்ஸ்பயர் ஆகி தான் வீட்லேயும் இதே மாதிரி ஒரு ஹோம் தியேட்டர் வந்து ஒரு சின்ன ஹோம் தியேட்டர் நம்மளுக்குன்னு வந்து கட்டமைக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அந்த ஒரு ஃபெனாமினானை நாங்கள் வந்து ப்ரிசர்வ் பண்ணி அதுவும் வந்து ஒரு வெயிட்டேஜ் கொடுத்து அண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி அக்கூஸ்டிக்லேயும் எந்த ப்ராப்ளமும் வராத மாதிரி நாங்கள் பண்ணிட்டு வரோம். ஸோ இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சிம்பிள் எமோஷன். அண்ட் கஸ்டமர் வந்து எனக்கு பேனல் டைப் அக்கூஸ்டிக்கே எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் வில் ஹாப்பிலி டூ இட். அண்ட் சமீபமாக நான் நிறைய ஹோம் தியேட்டர்ஸ் வந்து பார்த்துருந்தேன். கஸ்டமர்ஸ் வந்து நிறைய பேர் வந்து எனக்கு பிங் பண்ணியோ கால் பண்ணியோ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னென்னா, எனக்கு வந்து ரீசெண்டாக ஹோம் தியேட்டர் நாங்கள் வந்து கட்டமைச்சோம் சார், எல்லாமே வந்து நல்லா இருக்குது, வந்தவங்கெல்லாம் வந்து நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க, ஆனால் என் காதுக்கு வந்து சம்திங் இஸ் ராங்னு தோணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ இதுக்கு வந்து என்ன ரீசன் சொல்லி அவங்க கூப்பிடுவாங்க. நாங்கள் வந்து ரொம்ப எங்களோட ப்ராஜெக்ட்ஸ்லேயே பிஸியாக இருக்கிறதுனால ஒரு சில டைமில் அதே ஏரியாவுக்கு போனோன்னா, சப்போஸ் அவங்க அந்த ஏரியாவில் தான் அந்த சைட்டும் இருக்குன்னா போய் பார்ப்போம். பார்த்தோன்னா அங்கே வந்து நான் ஸ்டடி பண்ண விஷயம் என்னென்னா, பெரும்பாலும் ஹோம் தியேட்டர் வந்து யார் கட்டமைக்கிறாங்கன்னா, அவங்க வீட்டில் யார் வேலை செஞ்சாங்களோ, கார்பெண்டர்ஸ் இல்லை ஆர்கிடெக்ட்ஸ் இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து பண்ணிடுறாங்க. ஸோ அவங்க வந்து பண்ணும்போது அந்த இப்படி தான் பண்ணணுன்ற ஒரு முறை இல்லாமல் அவங்க இஷ்டத்துக்கு அவங்க பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ இது வந்து ஒரு இன்டீரியர் மாதிரியான ட்ரீட்மெண்ட் தான் எடுக்கிறாங்க தவிர்த்து, சவுண்டு வந்து எப்படி இருக்கணும், எந்த இடத்துல வந்து ஸ்பீக்கர்ஸை வந்து பொசிஷன் பண்ணணும், எந்த இடத்துல ப்ரொஜெக்டர் பொசிஷன் பண்ணணும், எப்படி ஆங்கிள் பண்ணணும், இது எல்லாம் எதுவுமே வந்து பண்ணுறது கிடையாது. ரொம்ப இந்த ரூமுக்கு வந்து சூட்டபிளே இல்லாத ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டுட்டு, ஸ்பீக்கர் பார்த்திங்கன்னா 20% தான் வந்து அதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. பட் 80% வந்து தேவையில்லாத அந்த என்ன சொல்கிறது, இன்டீரியர் ஆஸ்தெட்டிக்ஸ்க்கே வந்து அவ்வளோ செலவு பண்ணியிருப்பாங்க. பார்க்குறதுக்கு அப்படியே ஜேன்னு இருக்கும், ஆனால் சவுண்டுன்னு பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள் ஹோம் தியேட்டரில் நீங்கள் வந்து அக்கூஸ்டிக்ஸ் வந்து நல்லா பண்ணணும். அண்ட் ஆஸ்தட்டிக்கலாக ஓரளவுக்கு நீங்கள் வந்து டீசெண்டாக அது பண்ணலாம்.
பட் உங்களை வந்து இந்த ஆஸ்தெட்டிக்ஸ் வந்து ஒரு அளவுக்கு தான் உங்களை வந்து அந்த ரூமில் வந்து இருக்கும். ஒரு மாதமோ 2 மாதமோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு அது போர் அடிச்சு போயிடும். ஆனால் லாங் ரனில் லைஃப் லாங் உங்களை ஒரு மேக்னெட் ஃபேக்டர் மாதிரி உங்களை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்து உங்களை இங்கே உட்காந்து உங்களை கட்டி போடுற வரைக்கும் வேலையை பார்க்குறது வந்து இந்த ரூமில் எப்படி சவுண்ட் டிசைன் வந்து பண்ணியிருக்காங்க அதை பொறுத்து தான். அதுதான் உங்களுக்கு வந்து இட் வில் கீப் யூ கோயிங். இந்த ரூம் வந்து அடிக்கடி நீங்கள் வரணும்னு ஆசைப்படுறது அந்த சவுண்டுக்காக தான். ஆனால் உங்களுக்கு வந்து அது பின் பாயிண்டடாக நம்ம சவுண்டுக்காக தான் இங்கே போகிறோன்றது தெரியாமல் நீங்கள் வந்து அந்த ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக நீங்கள் வந்து இந்த ஹோம் தியேட்டர் யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. இல்லாட்டி என்ன ஆகும்னா நீங்கள் உங்களோட பிஸி லைஃப்பில் திருப்பியும் அந்த பக்கமே சாஞ்சி திருப்பியும் மொனோட்டனஸாக லைஃப் போயிட்டே இருக்கும். வேறு விஷயத்தில் நீங்கள் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. ஃபோக்கஸ் டோட்டலாக ஹோம் தியேட்டருக்கு இருக்காது. ஹோம் தியேட்டர் போகிறதே வந்து ஒரு பெரிய டாஸ்க்காக நினைக்கிற கஸ்டமர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு அது சொல்ல தெரியாது என்ன இங்கே வந்து மிஸ் ஆச்சுன்னு. ஸோ நாங்கள் போயிட்டு ஓரளவுக்கு நாங்கள் கரெக்ஷன் சொல்லுவோம். ஒரு சில கஸ்டமர்ஸ் ஏற்றுப்பாங்க, ஒரு சில கஸ்டமர்ஸ் இல்லை சார் இதுக்கு மேலே என்னால் வந்து எதுவும் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, இது அப்படியே நான் ஓட்டுறேன், அதுக்கப்புறம் அப்கிரேட் பண்ணும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி ஓகே, நாங்கள் எங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் வந்து சொல்லிட்டு வந்திருக்கோம். அதுவுமே வந்து டிராஸ்டிக்காக அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு. ஸோ ஹேவிங் செட் தட், எப்போவுமே வந்து ஆஸ்தெட்டிக்ஸ்க்கு நீங்கள் வந்து ரொம்ப செலவு பண்ணாமல் அக்கூஸ்டிக்ஸ் அண்ட் சிஸ்டம் இதுக்கு வந்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக உங்களுக்கு அந்த ஹோம் தியேட்டர் அமையும். அண்ட் இந்த வீடியோ மூலயமா கார்பெண்டர்ஸாக இருக்கட்டும், ஆர்கிடெக்ட்ஸாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு கன்சல்டேஷனாவது வாங்குங்க இந்த ஹோம் தியேட்டரில். ஏன்னா இப்போ நான் வந்து ஒரு சர்டிஃபைடு இன்டகிரேட்டர். நான் வந்து கஸ்டமர்ஸ் கிட்ட எப்படி வந்து வீடை டிசைன் பண்ணணுன்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா அது என்னோடய ஒர்க்கு கிடையாது, அது ஒரு ஆர்கிடெக்டோட வேலை. ஸோ அதில் நான் தலையிட மாட்டேன். பட் அதே மாதிரி இதுக்குன்ட்டு ஒரு நுவான்சஸ்லாம் இருக்குது. சின்ன சின்ன விஷயம் மாதிரி தான் தெரியும், பட் இட் வில் டூ அ பிக் டிஃப்ரென்ஸ். ஸோ அது வந்து நீங்கள் புறக்கணிச்சுட்டு நீங்கள் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பொருட்டாக தெரியாது, பட் இட் வில் மேக் அ பிக் டிஃப்ரென்ஸ். அண்ட் அது அஃபெக்ட் ஆகும் அந்த ரூமையே. ஒன்று ரூம் நல்லா சவுண்ட் பண்ணும், இல்லை சவுண்டே சரியாக இருக்காது. அது இல்லைன்னா யாருக்கும் அது சொல்லவும் தெரியாது, இது வந்து சரியான ப்ராப்பர் சவுண்டு இல்லைன்றது சொல்லவும் தெரியாது. ப்ராப்பர் சவுண்ட் இருந்தால் தான் கஸ்டமர் வந்து அது லாங் ரனில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் என்கிட்டன்னு இல்லை, எந்த கன்சல்டன்ட் வேணாலும் சர்டிஃபைட் கன்சல்டண்ட்டானு பார்த்துட்டு அவங்கக்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் எடுத்துகிட்டு நீங்கள் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப சூப்பராக வரும். அண்ட் லைஃப் லாங் கஸ்டமர் வந்து உங்களுக்கு ரொம்ப தேங்க் பண்ணுவாங்க. அண்ட் ஹேவிங் செட் தட், இன்றைக்கி இந்த ரூம் பார்த்தீங்கன்னா அக்கூஸ்டிக்ஸ் டிசைன் அண்ட் உங்களுக்கு அந்த அக்கூஸ்டிக் ட்ரீட்மெண்ட் இது எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக அலைன் ஆகி வந்திருக்கு. அண்ட் எங்களால் வந்து கேலிப்ரேஷன் பண்ணும்போதே எங்களால் அது நல்லா உணர முடிஞ்சது அண்ட் நல்ல ரிசல்ட்டும் வந்தது. ஸோ இந்த ரூமில் நாங்கள் 11.2 சேனல் பிளான் பண்ணோம். அண்ட் டால்பி அட்மாஸ் கான்ஃபிகரேஷனில் 7.2.4 நாங்கள் வந்து இந்த லேஅவுட் ப்ரிப்பேர் பண்ணோம். அண்ட் இந்த லேஅவுட் வந்து ரொம்பவே பர்ஃபெக்டான ஒரு லேஅவுட் டால்பி அட்மாஸ்க்கு. இது வந்து இந்த 2 ரோக்கு வந்து இந்த அட்மாஸ் ஸ்பீக்கர்ஸ் வந்து ரொம்பவே ஃபுல்ஃபில்லிங்காக இருக்கும். சரவுண்டும் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக அமைஞ்சிரும். ஸோ இது வந்து ஒரு ப்ரூவன் லேஅவுட்டுன்னு சொல்லலாம் டால்பி அட்மாஸ்லேருந்து. அண்ட் இந்த ரூமுக்கு ஈஸியாக நம்ம வந்து 9.2 சேனலும் பண்ணியிருக்கலாம். பட் அகெயின் எனக்கு வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து எங்ககிட்ட பேசும்போது அவங்க ஃபீல் பண்ணுறது என்னென்னா, சின்ன ரூம் ஆச்சே சார், எதுக்கு 11.2 சேனல் போகிறீங்க, 9.2லேயே நம்ம முடிச்சிடலாம், ஜாஸ்தி ஸ்பீக்கர்ஸ் இருந்ததுன்னா தலைவலி வராதா அப்படின்றதெல்லாம் கேட்பாங்க. இல்லை இந்த ரூமுக்கு இவ்வளோ தான் ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும்னு ஒரு ரூல் இருக்குது இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து எங்களுக்கு தெரியாது, நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜென்ரல் ரூல் இருக்குது தான், இவ்வளோ ஸ்பீக்கர்ஸ் வந்து யூஸ் பண்ணலான்ட்டு இருக்குது. பட் அகெயின் நாங்கள் வந்து அந்த 2 சேனலுக்காக உங்களுக்கு வந்து என்ன கிடைக்குது, இல்லை அந்த 2 சேனல் கட் பண்ணுறதுனால என்னென்னலாம் நீங்கள் இழக்கிறீங்கன்றது விஷயம் இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்து 9.2 சேனலுக்கும் 11.2 சேனலுக்கும் ஜஸ்ட்டு 2 சேனல் மட்டும் டிஃப்ரென்ஸ் கிடையாது. ப்ரைஸிங்லேயே பார்த்தீங்கன்னா 2க்குமே ப்ரைஸ் வந்து கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபா இருக்கும். அது வந்து வெறும் 2 சேனலுக்கு மட்டும் உங்களுக்கு சார்ஜ் பண்ணுற விஷயம் கிடையாது. நீங்கள் ஏவி ரிசீவர் பார்த்தீங்கன்னா 9.4 சேனலுக்கும் 11.2 சேனலுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து எங்கே இருக்குன்னா வாட்டேஜில் இருக்கும் அண்ட் ப்ராசஸிங்கில் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸிங் வந்து யாருக்கும் பெருசாக அதை பற்றி நாலேஜ் கிடையாது. எங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ தூரத்துக்கு ப்ராசஸ் பண்ணோன்ட்டு. ஸோ எப்படியும் 9.2 சேனலுக்கும் 11.2 சேனலுக்குமே கிட்டத்தட்ட உங்களுக்கு 2 or 3 டைம்ஸ் வந்து ப்ராசஸிங் வந்து பெட்டராக இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து 11.2 சேனல் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். அப்படி இல்லைனா அட்லீஸ்ட் நம்ம வந்து அந்த ரூமுக்கு 7.2 சேனல் போகாமல்
ஒரு 9.2 சேனல் வந்து வச்சுட்டு அதுக்கு ஒரு பவர் ஆம்ப் கொடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரா 2 சேனல் நம்ம வந்து ப்ரீ அவுட்லேருந்து எடுத்து கூட கொடுக்கலாம். ஸோ அதுவுமே ப்ராசஸிங்கில் அது பெரிய டிஃப்ரென்ஸ் பண்ணலனாலும் உங்களுக்கு அந்த சவுண்டோட சரவுண்ட் சீம்லெஸ்னஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காக சொல்கிறேன். அண்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சப்போஸ் நீங்கள் 9.2 சேனல் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் 11.2 சேனலுக்கு அதை கன்வெர்ட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக யூ வில் see a big difference. ஸோ இங்கே நாங்கள் யூஸ் பண்ண பிராண்ட் பார்த்தீங்கன்னா இது வந்து ஃப்ரெஞ்ச் பிராண்ட் ஃபோக்கல்லேருந்து. அண்ட் ஃபோக்கல் தேவா N3ங்கிற 2 டவர் வந்து ஸ்க்ரீனுக்கு பின்னாடி வச்சுருக்கோம். அண்ட் ஃபோக்கல் தேவாவில் வர சென்டர் டிம்பர் மேட்ச் பண்ணி வச்சுட்டோம். அண்ட் சரவுண்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோக்கல்லையே வந்து 100 சீரிஸ் வருது. 100 IW6ன்ற இன்வால்வ் ஸ்பீக்கர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 6 inch டிரைவோடு வரும். ரொம்பவே வேர்சடைலாக இருக்கும். நான் ஆக்சுவலாக தேவாவோட அதே சரவுண்ட் வந்து போடலான்னு நினச்சேன். பட் அகெயின் அது பட்ஜெட் வந்து எங்கேயோ வந்து எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அதனால் பட்ஜெட்டை வந்து கொஞ்சம் குறைக்கணுங்கிறதுக்காக நாங்கள் 100 IW6 நிறைய ப்ராஜெக்ட்ஸில் போட்டிருக்கோம். இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரூவன் காம்பினேஷன் தான் ஃபோக்கலில். ஸோ பெருசாக இந்த ட்ரைவுக்கும் ஸ்லாட் ஃபைபர் ட்ரைவுக்கும் அந்த வித்தியாசம் வந்து பெருசாக தெரியாது. இது சரவுண்டுங்கிறதுனால நம்ம காதுக்கும் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதிகமான சென்சிட்டிவிட்டியும் நம்மளுக்கு தேவை கிடையாது. 8-9 dB சென்சிட்டிவிட்டியோடு வரும். அண்ட் இந்த ஸ்பீக்கர்ஸ் பார்த்திங்கன்னா சரவுண்டுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கிளாரிட்டி வித் பேஸோடு வரும் சரவுண்ட். அந்த சரவுண்டோட எஃபெக்டை நீங்கள் நல்லா உணரலாம். ஸோ அதனால் 100 IW6 4 ஸ்பீக்கர்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹைட் சேனல்ஸ்க்கும் ஐடென்டிக்கலாக அதே 100 IW6 வந்து போட்டிருக்கோம். அண்ட் சப்வூஃபர் பார்த்தீங்கன்னா வாஃபடேலில் 15 inch சப்வூஃபர் வந்து கொடுத்துருக்கோம். SW15. இது வந்து ஒரு பட்ஜெட் சப்வூஃபராக இருந்தாலுமே நல்ல ஒரு எஃபிஷியன்ட் சப்வூஃபர்னு நான் சொல்லுவேன். இது வந்து ஒரு 1 lakh பட்ஜெட்டுக்கு கீழே கிடைக்கும் உங்களுக்கு. நான் நிறைய கஸ்டமர்ஸ்க்கு சொல்கிறது என்னென்னா, நீங்கள் 35,000, 50,000, 60,000 இந்த மாதிரி ரேஞ்சில் வாங்குகிற சப்வூஃபர்ஸ் வந்து அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த சினிமேட்டிக் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்காது. சப்வூஃபரும் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா நீங்கள் என்ன தான் சென்டர் சேனல் வந்து ஹோம் தியேட்டரோட முக்கால்வாசி சவுண்ட் வந்து சென்டர் சேனலில் இருந்தால் வரும். ஆனால் நீங்கள் சப்வூஃபர் பக்காவாக மேட்ச் பண்ணாமல் நீங்கள் போட்டிங்கன்னா அந்த சென்டர் சேனல்லேருந்து வர அந்த டயலாக்ஸே வந்து இந்த சப்வூஃபர்லேருந்து வர அந்த ரெசனன்ஸ் வந்து டோட்டலாக காலி பண்ணிடும். உங்களுக்கு வந்து அப்படியே அந்த டயலாக்லாம் உள்ளே மஃபுலாகி போகிற மாதிரி இருக்கும். சவுண்டில் வந்து ஒரு மடினஸ் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அதனால் அதை தவிர்க்கிறதுக்கு நீங்கள் ஒரு நல்ல சப்வூஃபர், ஒரு நல்ல ப்ரிசிஷன் இருக்கிற ஒரு டிஎஸ்பி கண்ட்ரோல்டு இல்லை நார்மல் சப்வூஃபரே நல்ல குவாலிட்டியான சப்வூஃபர் நீங்கள் போட்டிங்கன்னா அது வந்து உங்கள் ஹோம் தியேட்டருக்கு வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ சப்வூஃபரில் வந்து நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் அதோட பிளேஸ்மெண்ட்லேயும் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அண்ட் ஒரு சப்வூஃபர் இல்லாமல் 2 சப்வூஃபர் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது ரெசனன்ஸை வந்து நல்லா டேக்கிள் பண்ணும். அண்ட் ஓவரால் ரூமில் இருக்கிற அந்த பேஸை வந்து பக்காவாக டிஃப்யூஸ் பண்ணி அக்ராஸ் த ரூம் எல்லாருக்குமே வந்து ஒவ்வொரு நூக் அண்ட் கார்னர்லேயும் சேம் கைண்ட் ஆஃப் பேஸ் வந்து லெவல் பண்ணி கொடுத்துரும். இந்த ஹோம் தியேட்டரை வந்து என்ன தான் ஒரு பட்ஜெட்டில் பில்ட் பண்ணாலும் இது வந்து ஒரு ப்ரீமியம் கேட்டகரியில் தான் வந்து சேரும். அண்ட் இதில் சவுண்டாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், எதுலேயுமே நாங்கள் வந்து காம்ப்ரமைஸே பண்ணல. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பட்ஜெட்டில் சோனி 5000 ES வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து எப்படி இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சோனியோட டிஸ்பிளே வந்து ஹோம் சினிமாவில் டாப்பில் இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த கலர் ப்ரிசிஷனாக இருக்கட்டும், அண்டு அவங்களோட பிரைட்னஸாக இருக்கட்டும், அண்ட் ஓவரால் அந்த கலர் பேலட்டாக இருக்கட்டும், அந்த கலர் ப்ராசஸிங்காக இருக்கட்டும், எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். அண்ட் நேட்டிவ் 4K ப்ரொஜெக்டர் இது. அண்ட் ரொம்பவே வந்து எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், வேர்சடைலாக இருக்கும். டிஸ்பிளேலாம் வந்து நீங்கள் மயங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு மேசிவ் ஸ்க்ரீன், ஒரு பெரிய LED ஸ்க்ரீன் வந்து நீங்கள் பார்த்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து சோனி VPL XW 5000 ES கூடி சீக்கிரம் இது வந்து டிஸ்கண்டினியூ ஆக போகுது. ஸோ இந்த ப்ரொஜெக்டர் தான் நாங்கள் போட்டிருக்கோம். அண்ட் ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா 135 inchல ப்ரைமா ஸ்க்ரீன் வந்து போட்டிருக்கோம். இது வந்து மைக்ரோ ஒன் ஸ்க்ரீன் அண்ட் அக்கூஸ்டிக்லி டிரான்ஸ்பரண்ட் ஸ்க்ரீன். ஸோ தட் நம்ம வந்து ஸ்பீக்கர் வந்து பின்னாடி ப்ளேஸ் பண்ணலாம். அண்ட் இதில் வந்து 1.4 கெயின் இருக்கிறதுனால நிறைய லைட்டை வந்து ப்ரொஜெக்டர்லேருந்து வர லைட்டை வந்து ரீட்டைன் பண்ணும். அண்ட் இன்னும் உங்களுக்கு வந்து அந்த பிரைட்னஸ் வந்து இன்னும் ஜாஸ்தி பண்ணி கொடுக்கும், அந்த கான்ட்ராஸ்ட் அண்ட் பிரைட்னஸ் ரெண்டுத்தையும். ஸோ நல்ல விவிடாக இருக்கும். அண்ட் அட் த சேம் டைம் ரொம்பவே வந்து ப்ரிசைஸ்டாக இருக்கும். ஸ்க்ரீனில் உங்களுக்கு வர ஒவ்வொரு பிக்சலும் வந்து பேசும் அதுக்குன்னே. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் தான் நாங்கள் இங்கே போட்டிருக்கோம். ஸோ எந்த விதத்துலேயும் வந்து காம்ப்ரமைஸே இல்லாமல் நாங்கள் பண்ணியிருக்கோம். அண்ட் இது வந்து சவுண்டாக இருக்கட்டும், அந்த சவுண்டில் இருக்கிற அந்த ரிச்னஸ் வந்து உங்களுக்கு டிஸ்பிளேயில் பார்க்கும்போது கண்கூட உங்களுக்கு வந்து அது நல்லாவே தெரியும் தெளிவாக. ஸோ
ஒவ்வொரு பிக்சலுக்கும் நம்ம வந்து பணம் கொடுக்குறோம். அண்ட் அந்த ஒவ்வொரு பிக்சலும் வந்து உங்களுக்கு ஒர்த்தாக உங்களுக்கு இருக்கும். அண்ட் இந்த ப்ரொஜெக்டரை பற்றி நான் நிறையா பேசியிருக்கேன். அண்ட் இதுக்குன்னு ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ரிவ்யூ வீடியோவும் நான் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா நீங்கள் அதை பாருங்கள். அண்ட் உங்களுக்கு நிறைய தகவல்கள் அதிலருந்து கிடைக்கும். அண்ட் சவுண்ட் ப்ராசஸிங் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இது வந்து ஒரு ப்ரீமியம் பில்ட் கேட்டகரியில் தான் வரும். என்ன தான் ரூம் சைஸ் வந்து சின்னதாக இருந்தாலும் ஒரு ப்ரீமியம் பில்ட் கேட்டகரி தான் வரும். நம்மளுக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 10.5x18 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இந்த ரூமில் வந்து ஒரு கம்ப்ரஸ்டு ஒரு சவுண்ட் ப்ரெஷர் லெவல் வந்து எங்களால் வந்து நல்லா கம்ப்ரஸ் பண்ணி நல்ல சின்ன சின்ன டீட்டெயிலிங்கும் பின் பாயிண்டடாக வந்து எங்களால் எடுத்துகிட்டு வர முடிஞ்சுது. அது எதனால்னா இங்கே நாங்கள் வந்து போட்டிருக்கிற சவுண்ட் ப்ராசஸிங் தான். இங்கே வந்து மெரான்ஸில் AV7706ங்கிற ஒரு 11.2 சேனல் ப்ரீ ப்ராசஸரும் அண்ட் கூடவே 2 பவர் ஆம்ப் கொடுத்துருக்கோம். ஒன்று 7 சேனல், இன்னொன்று 5 சேனல். 7 சேனலில் இருக்கிறது MM8077 அண்ட் 5 சேனலில் இருக்கிறது MM7055. ஸோ இந்த காம்பினேஷன் வந்து ரொம்பவே ஒரு ப்ரூவன் காம்பினேஷன் தான். நிறைய ஹோம் தியேட்டர்ஸில் நாங்கள் வந்து போட்டிருக்கோம். அண்ட் ரொம்பவே வேர்சடைலாக இருக்கும். இது கிட்டத்தட்ட நிறைய கஸ்டமர்ஸை வந்து இதுதான் வந்து டைலாமாவில் எடுத்துகிட்டு போவோம். நாங்கள் எப்போ இதை கன்வின்ஸ் பண்ணும்போது கஸ்டமர் வந்து சொல்கிறது என்னென்னா, சார் இது சின்ன ரூமாக இருக்குது, இதுக்கு ப்ரீ ப்ராசஸர்லாம் போடலாமா, இது வந்து ரொம்ப ஓவர் கில் ஆகிட போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. ப்ரீ ப்ராசஸர்ன்றது வந்து நீங்கள் உங்களுக்கு சவுண்ட் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும், எந்த அளவுக்கு நீங்கள் வந்து ப்ரீமியமாக எதிர்பார்க்குறீங்களோ அதுக்கு வந்து தீனி போடுறதுக்கு தான் ப்ரீ ப்ராசஸர். ஏன்னா ஒரு ஏவி ரிசீவர் ஒரு டாப் ஆஃப் த லைன், நான் இது அடிக்கடி சொல்கிறேன், டாப் ஆஃப் த லைன் ஏவி ரிசீவரோட நீங்கள் ப்ரீ ப்ராசஸர் ஒரு ஸ்டார்டிங் பட்ஜெட் ப்ரீ ப்ராசஸர் போடும்போது அதோட 8 டைம்ஸ் இது வந்து எஃபிஷியண்ட்டாகவும் 8 டைம்ஸ் உங்களுக்கு அந்த கிளாரிட்டி, இந்த சின்ன சின்ன டீட்டெயிலிங், அந்த சரௌண்டில் இருக்கிற அந்த சின்ன சின்ன நுவான்சஸ் இது எல்லாம் ரொம்ப தெளிவாக எடுத்து கொடுக்கும். இங்கே 2 பவர் ஆம்ப் நம்ம போடுறதுனால உங்களுக்கு நிறைய ஹெட்ரூம் கிடைக்கும். கேலிப்ரேட் பண்ணும்போது அந்த சாஃப்ட்வேரே உங்களுக்கு வந்து நல்லா அது கம்ப்ரஸ் பண்ணி ரொம்ப பின் பாயிண்டடான சவுண்டெல்லாம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் அட் த சேம் டைம் ரொம்ப ப்ரிசிஷனாகவும் அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும். ஸோ அதனால தான் வந்து ப்ரீ ப்ராசஸர் பவர் ஆம்புக்கு போகிறது. இந்த சின்ன ரூமாக இருந்தாலும் ஒரு 18/10.5 இருந்தாலுமே இந்த ரூமில் இந்த ப்ராசஸர் வந்து அட்டகாசமாக வேலை செய்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்மளுக்கு நல்ல ஹெட்ரூம் கிடைச்சா தான் நம்மளால் வந்து நம்மளுக்கு ஏற்ற மாதிரி அந்த ரூமை மாற்ற முடியும். நம்மளுக்கு எல்லாத்துலேயும் லிமிட்டேஷன் வச்சுட்டு இதுதான் வந்து கரெக்டாக இருக்கும்னு நினச்சிட்டு நம்ம பண்ணும்போது நாளைக்கு அது பத்தாமல் போயிடுச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் ஆல்ரெடி மேட் அண்ட் இட் இஸ் வேஸ்டட். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ரூமில் ரெக்லைனர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா ரெக்லைனர்ஸில் தான் நீங்கள் வந்து அந்த டோட்டல் ஹோம் தியேட்டரோட அந்த எஃபெக்டே நீங்கள் வந்து இந்த ரெக்லைனர்ஸில் தான் அதை உணர்வீங்க. ஸோ அப்போ ரெக்லைனர்ஸ் வந்து ரொம்பவே கரெக்டாக இருக்கணும். அதில் வந்து நாங்கள் வந்து இந்த ரெக்லைனர்ஸ் பொறுத்த வரைக்கும் கஸ்டம் மேடு தான். ஸோ நாங்களே வந்து மேனுஃபேக்சரிங் யூனிட் வச்சுருக்கோம். ஹோம் தியேட்டருக்கு ரெக்லைனர்ஸ் இப்படி தான் இருக்கணும்ன்ட்டு இருக்குது. ஸோ அதை வந்து அந்த ரூல்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிவிட்டு எந்த இடத்துலையும் வந்து ஜாரிங் வராமல் இருக்கணும். ஏன்னா நீங்கள் ஒரு சின்ன ஃபர்னிச்சரை நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணாலும் அது சவுண்டை வந்து பெரிய லெவலில் டிஃப்ளெக்ட் பண்ணும். அது உங்களுக்கு உணர முடியாது. பட் இட்ஸ் ஆல்வேஸ் ஷோஸ் இன் த கிராஃப், ரைட்? ஸோ அதையுமே நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு அது எந்த விதத்துலேயும் வந்து சவுண்டை டிஃப்ளெக்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அட் த சேம் டைம் நாங்கள் வந்து ரெக்லைனர்ஸ் வந்து கஸ்டமர் எங்ககிட்ட சொல்லும் போதே ரெக்லைனர்ஸ்க்கு ஒரு 2 dB 3 dB நாங்கள் வந்து ஒரு குஷன் வச்சுப்போம். ஏன்னா ரெக்லைனர்ஸ் இல்லாத டைமில் நம்ம வந்து ரீடிங்ஸ் எடுத்துகிட்டு ரெக்லைனர்ஸ் போட்டோடனே அங்கே நிறைய அப்சார்ப்ஷன் நடக்கும். அப்போயே உங்களுக்கு வந்து யூ லூஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் சவுண்ட் டெசிபல்ஸ். ஸோ இதுவுமே வந்து கேல்குலேட் பண்ணி, ஏன்னா ஒவ்வொரு டிவியும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஒரு கஸ்டம் பில்ட் நீங்கள் வந்து பண்ணும்போது அக்கோஸ்டிக்ஸ்லாம் பண்ணும்போது நாங்கள் ஒவ்வொரு டிபியும் வந்து ரொம்ப யோசித்து தான் வந்து அதை செலவிடுவோம் ஆர் காம்ப்ரமைஸ் பண்ணுவோம். ஸோ தட் உங்களுக்கு வந்து நம்ம ஒவ்வொரு டிபியும் வந்து இங்கே மிச்சம் பண்ணி கொடுக்கறதுனால எஃபிஷியண்ட்டாக வந்து சிஸ்டம் வேலை செய்யும். அண்ட் லாங் ரனில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வராது.
ஸோ இந்த ஹோம் தியேட்டர் பொறுத்த வரைக்கும் எல்லாமே ரொம்பவே பர்ஃபெக்டாக வந்துருச்சு. நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதுக்கு மேலேயே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் கஸ்டமரோட உட்காந்து டெமோ பார்த்தோம். 2 பேருக்குமே வந்து நிறைவாக இருந்தது. ஸோ முதல்ல எனக்கு பிடிக்கணும் அந்த சவுண்ட். அண்ட் நம்ம பண்ணுற வேலை நம்மளுக்கு பிடிச்சா தான் கஸ்டமர்ஸ்க்கு பிடிக்கும். இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. அண்ட் யார் வந்து பார்த்தாலுமே தே வில் ஃபால் இன் லவ் வித் த அக்கூஸ்டிக்ஸ் அண்ட் சவுண்ட். அண்ட் இந்த ப்ரீமியம் சவுண்டை வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த டிஸ்பிளேயும் வந்து ரொம்பவே சூப்பராக நல்ல பக்கா நீட்டாக வந்திருக்கு. அண்ட் நாங்கள் எப்போவுமே பார்க்குறது ஸ்க்ரீன் வந்து எட்ஜ் டு எட்ஜாக இருக்கணும் அப்படின்றது தான் எங்களோட நோக்கம். ஸோ அது வந்து இங்கே கரெக்டாக அமைஞ்சிருச்சு. அண்ட் ரொம்ப பர்ஃபெக்டாக இந்த ஹோம் தியேட்டருக்கு அந்த ஸ்க்ரீனும் காம்ப்ளிமெண்ட் பண்ணுது. ஸோ ஹேவிங் செட் தட், என்னை பொறுத்த வரைக்கும் மற்ற வீடியோ கம்பேர் பண்ணும்போது இந்த வீடியோவில் நான் டீப்பாக உங்களுக்கு வந்து பெருசாக எல்லாத்துலேயும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. குறிப்பாக பார்க்க போனால் ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸாக இருக்கட்டும், அந்த ஸ்பீக்கர்ஸை வந்து எப்படி நாங்கள் சூஸ் பண்ணுறோம், இதெல்லாமே வந்து ஒரு கேல்குலேஷன் இருக்குது, அதுக்கு பின்னாடி ஒரு சயின்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து அது அந்தளவுக்கு நான் வந்து இன்னும் டீப்பாக போகல. ரீசன் என்னென்னா, ஸோ நம்ம இந்த ஒவ்வொரு ரூமுக்கும் வந்து ஒவ்வொரு மாதிரியான ஒரு அப்ரோச் நாங்கள் எடுப்போம். ஸோ இதுதான் வந்து ஒரு ரூல் அப்படின்னு நினச்சிட்டு மற்றவங்க வந்து மிஸ்லீட் ஆகிடக்கூடாதுங்கிறது தான் அதுக்கு ரீசன். இந்த மாடல்ஸ்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் எங்களோட பில்ட்ஸ்லாம் நாங்கள் வந்து ரெகுலராக யூஸ் பண்ணுறது தான். இது எங்களோட மற்ற வீடியோலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் விலாவாரியாக நான் சொல்லியிருப்பேன். ஸோ அதுவே வந்து ரெப்பிட்டேட்டிவாக பண்ண வேணான்னு எனக்கு தோணுச்சு. பட் ஹோம் தியேட்டர்னு ஒரு டெக்னாலஜி நீங்கள் எடுத்திங்கன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் சயின்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஸோ யாருமே வந்து அதில் ஏமாற்றி அந்த மாதிரி வந்து எதுவும் பண்ண முடியாது. ஸோ இதர் நீங்கள் வந்து கரெக்டாக பண்ணிங்கன்னா அந்த ரூம் வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து சவுண்ட் பண்ணும். இன்றைக்கி கஸ்டமர்ஸ்க்கு அது தெரியாமல் இருக்கலாம், ஆனால் காலப்போக்கில் கண்டிப்பாக அது ஒரு மெச்சூரிட்டி வரும். நாங்கள் வந்து எப்போவுமே சேஃப் சைடு, எங்களோட சேஃப்டியும் பார்ப்போம், எங்களோட ரெப்புடேஷனும் முக்கியம். அட் த சேம் டைம் கஸ்டமரோட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்கான அந்த ஃபுல் பொட்டென்ஷியல் அவங்களுக்கு கிடைக்குதான்றதையும் நாங்கள் ரொம்ப பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு கஸ்டமரோட நம்ம வந்து இது ஒரு ஜேர்னி தான். அவங்களோட நம்ம ஒரு பாண்டை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த லாங் டேர்மில் அந்த ஜேர்னி வந்து எடுத்துகிட்டு போகிறது தான் ஒரு கரெக்டான ஒரு அப்ரோச்சாக இருக்கும். அதுதான் எங்களோட பிஸ்னஸ் மாடலும். ஸோ ஹேவிங் செட் தட், இந்த வீடியோ அண்ட் இந்த ஹோம் தியேட்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை அடுத்த வாரம் சந்திக்கிறேன். அண்ட் மறக்காமல் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.